நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். குறிப்பாக பத்திரிகை ஊடகத்துறை அன்பர்களுக்கு, மேடையில் வந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கம். எந்த ஒரு நிகழ்வுமே இறைவனுடைய விருப்பம், குருவனுடைய திட்டம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நாங்கள் 1958 இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. ஏறக்குறைய 67-70 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் எத்தனையோ பேர் சிந்திச்சுருக்கலாம். இதை இன்னும் விரிவுபடுத்தணும்னா ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தில் மிக குறுகிய காலத்தில் அதிகமான நிலையில் ரீச் ஆகணும்னா ஒன்லி ஒன் மீடியா, நம்ம சினிமா மீடியா தான். அதில் போகணும். இதை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது பல பேர்த்தோட எண்ணங்கள், செயல்கள் இன்று குருவின் அருளால் செயலுக்கு வந்திருக்கு. எனக்கு என்ன இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண ஒரு 5 நாளாகவே இங்கே ஆலியார்லேருந்து வந்து ஒவ்வொரு நிலையும் பார்த்து நம்ம இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். நாங்கள் 10,000 பேர் 20,000 பேர் விழா வச்சு மிக சிறப்பாக நடத்தியிருக்கோம். அதில் எல்லாம் இல்லாத ஒரு ஒரு சின்ன பதட்டம் கூட சொல்லலாம். என்னடா சினிமாவிலேருந்து இவ்வளவு இயக்குனர் பெருமக்கள் வர்றாங்க, நம்ம ஆன்மீக விழாவாக இருக்குது, இது எப்படி ரெண்டையும் மேட்ச் பண்ணுறது? இது இந்த எண்டில் இருக்குது, அது அந்த எண்டில் இருக்குது, இது என்ன பேச போகிறாங்க, எப்படி பேச போகிறாங்க, இதை எப்படி நம்ம மக்கள் இதை எடுத்துக்க போகிறாங்கன்னு நினச்சோம். நான் சொன்ன மாதிரி குருவினுடைய அருள், குருவினுடைய திட்டம், நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி எடுத்த பேராசை பெருமக்கள் அல்லது ஆன்மீக பெரியவர்கள் மனவளக்கலை பயிற்சியும் அதனால் அடைகின்ற மாற்றத்தை பற்றியும் பேசியிருந்தால் எந்த அளவுக்கு பேசியிருப்பாங்களோ அத்தனையும் மேலாக ஒவ்வொருவரும் சரி, ஒவ்வொரு சினிமா இயக்குனர் பெருமக்களும் சரி, நடிகரும் சரி, தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு உள்ளார்ந்த நிலையில் இந்த மனவளக்கலை பயிற்சி ஏற்பட்டுடைய மாற்றத்தை அனுபவபூர்வமாக பேசிய பொழுது இன்றே இந்த 50 வருடங்கள் நடத்திய கடந்த நாம் அனுபவித்த அத்தனை சாதனைகளையும் ஒரு விழா ஒரு 25 வருஷத்துக்கு அடுத்த நிலையை உயர்த்தி சென்றுள்ளது என்பதை மனப்பூர்வமாக இதை ஏற்றுக்கொள்கின்றோம். இதை ஒரு பெயருக்காகவோ புகழுக்காகவோ சொல்ல, ஒரு குடும்ப தலைவன் எடுத்தால் குடும்பத்தோடு நின்றோம். ஆனால் ஒரு சினிமா துறையில் பிரபலமானவங்கள் அதை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய செய்திகள் மிகப்பெரிய அளவில் பாமர மக்களுக்கும் இது சென்றடையும். எல்லோரும் சொல்கிறதே எல்லாரும் சென்றடையும். இருந்தால் கூட இதுக்கு தனி வீரியம் உண்டு, வேகம் உண்டு. அந்த நிலையிலே ஒரு பிரபலமும் உண்டு. அந்த நிலையிலே அத்தனை பேரும் இதை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு நேரம் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த கருத்துக்களை தங்கள் வாயிலாக ஊடக அன்பர்களுக்கு, நமது பத்திரிகை துறை அன்பர்களுக்கு இதையெல்லாம் எடுத்து சென்று சொல்லியதை நாங்கள் மனப்பூர்வமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நன்றி சொல்கின்றவர் இந்த படத்தின் இயக்குனர் என்பதால் அவர் ரொம்ப காலமாக கடந்த ஒரு 5 வருடங்களாக எனக்கு ரொம்ப அறிமுகம். முதல்ல பயிற்சி தான் எடுத்தாங்க. அவருடைய கொள்கையோடவே வாழ்ந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவர் நிறைய ஒரு பல விருப்பங்களை கூட இந்த படம் வெளிவருவதற்காக ஒரு விரதமாக இருந்து கடைப்பிடித்து இந்த படத்துடைய நாங்கள் என்ன நினைத்தோமோ, அவர் மனதில் என்ன எப்படி வர வேண்டும் என்று எண்ணங்கள் தோன்றியதோ, குருவின் அருள் எல்லாவற்றுக்கும் மேலாக உலக மக்களுக்கு தேவையான ஒரு நற்செய்தியாக, வழியை காட்டக்கூடிய பாதையாக இந்த ஆனந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்த நமது மதிப்புக்குரிய சகோதரர் சுப்பிரமணிய பாரதி அவர்களுக்கும், அவரோடு இணைந்த அனைத்து அவருடைய டீம் மெம்பர்ஸுக்கும், இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எல்லாம் உள்ள இறையர்களும் குருவர்களும் எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் உயர்வையும் தந்து நிறைவோடு வாழ வைக்கும் என்று குருவை வேண்டி அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அவரை நன்றிகளை கழிக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எண்ணிலும் விண்ணிலும் மண்ணிலும் மூச்சிலும் இருக்கின்ற வேதாத்திரியர்
மகரிஷி அவர்களுடைய அருளாசியில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு முதலுக்கு என்னுடைய குருநாதர் வேதாத்ரி ஐயா அவர்களுக்கு மானசீகமாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கும் வியாபித்து கொண்டிருக்கும் அவருடைய ஆற்றல் அது கேட்கும் ஏற்கும். இதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா குரு ரங்கதுரை அண்ணனுக்கு தான் சொல்லணும். ஏன்னா முதல்ல நான் வள்ளலார் பக்தர் அப்படி இருந்தவர். வள்ளலார் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது மகரிஷி ஐயா கூட இருக்காருன்னு சொல்லும்போது அட நம்பால்ப்பா வாப்பாங்க அவர் கூட 10 வருஷம் இருந்திருக்காருன்னு அது அவர் தான் கூப்பிட்டு போய் எனக்கு அமௌண்ட்டை கட்டி 4 நாள் பயிற்சி எடுக்க சொன்னார். அந்த பயிற்சி எடுத்த பிறகு எனக்கு உண்மையிலே அதை வள்ளலார் கூட நான் சின்ன வயசுலேருந்தே வள்ளலார் டிவோட்டுங்கிறதுனால அட என்னப்பா இப்படி ஒரு விஷயம் இந்த எவ்வளோ நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். ஆன்மீக தேடல் எனக்கு சின்ன வயசுலேயே இருந்தது. நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வழிகாட்டில் கரெக்டாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகல. ஆனால் இந்த மனவளக்கலை அவர் என்னென்னா ரொம்ப ப்ராக்டிக்கல். அங்கே வந்து மூட நம்பிக்கை கிடையாது, ஜாதி இல்லை, மதம் இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே இப்போ நாங்கள் பூஜை போடும்போது கூட அந்த உடைப்பு வழக்கமாக நம்ம பண்ணுவோம். அதை தேங்காய் உடைக்கிறது கூட உடைக்கூடாதுன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆடா அருமை. அவர் தான் சொல்கிறார் எங்கேயுமே கடவுள்னே சொல்ல அருட்பேர் ஆற்றல்ங்கிறார். அப்போ இதுதானே அப்போ ஆன்மீக பெரியார் அவர் தானே. இதுக்கே தேடிட்டு இருக்கு. இந்த உலகம் முழுக்க அரைக்கூவல் விட்டு நம்ம அன்பை அழைக்கலாம், எல்லாத்தையும் அழைக்கலாம். எங்கேயுமே இப்போ என்னென்னா அரசியலும் சரி எல்லாமே சரி ஒரு கலப்படமாக இருக்குது. எது உண்மை எது பொய்ன்னே தெரியல. உண்மையை ஓங்கி சொல்ல வேண்டும், உலகத்திற்கு சொல்ல வேண்டும், அத்தனை பேரும் சொல்ல வேண்டும், அறிவாளிகள் சொல்ல வேண்டும். அவர்கள் ஐயா இங்கே தலைவர் சொன்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் தயங்கிட்டு இருக்காங்க. தயங்கக்கூடாது. நல்லது சொல்கிறதுக்கு எதுக்கு தயங்கிட்டு சொல்லிட்டு போயிட்டே வேண்டியதானே. அப்போ வேதாத்ரி மகரிஷி ஐயானுடைய 5 ஆண்டுகள் பயிற்சி எடுத்து இன்னைக்கு கூட நான் 1 மணி நேரம் நான் எவ்வளோ ஷூட்டிங்கில் கூட நான் 10 நிமிஷம் பயிற்சி எடுத்துட்டு தான் நான் போவேன். அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அப்போ இப்போ என்னென்னா ஒரே விஷயம்தான் எங்கள் இயக்குனர் சமூகத்திற்கு அவசியமாக தேவை இந்த மனவளக்கலை. என்னென்னா அவ்வளோ பிரச்சனை. எங்கள் தலைவர் எங்கள் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் ஐயா அவர்கள் சொன்னார். எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்ற அவர் என்ன சொன்னார்னா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை யாருக்குமே இல்லை. ஏன்னா எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு தான் இருக்குது. அப்போ சினிமா எல்லாருக்கும் இது வேணும். ஆனால் சினிமாக்காரர்களுக்கு இந்த மனவளக்கலை அவசியமாக வேணும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. மன ரீதியாக உடல் ரீதியாக எல்லாமே நாங்கள் இது பண்ணோம். அப்போ இந்த மனவளக்கலையை கற்றுக்கிட்டு அதை உணர்ந்து அப்போ தான் குரு அண்ணன் சொன்னார் இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணுவோம்னு. அப்போ நான் பாஞ்சாலின்னு ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அது அவார்டு வாங்கினா அது எங்கள் இயக்குநர் சங்கம் சார்பாக நடந்தது. அவர்களுக்கு இப்போ நன்றி உரை தான் இது. நான் அதுக்குள்ளே போயிட்டேன். நன்றி உரை. முதலில் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு வழங்கிய உலக சமுதாய சேவா சங்கம் அவர்களுக்கு என்னுடைய முதல்கண் நன்றி. இதற்கு வழிகாட்டிய CO முருகானந்த ஐயாவுக்கு என்னுடைய நன்றி. என்னை அழைத்து சென்ற குரு ரங்கதுரை அண்ணனுக்கு நன்றி. இதில் நடித்து கொடுத்த திரைக்கதை மன்னர் கே பாக்கியராஜாவிட்ட போய் நான் அதை சொன்னேன். என்னப்பா 5 நிமிஷமானார். இல்லை சார் ஒரு 1/2 மணி நேரம்னு அவர்கிட்ட சொல்லி அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டிகிட்டு போய் இதை கொஞ்சம் பேசுனீங்க, இதை கொஞ்சம் நடக்குனீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கையை பிடிச்சி அவர் டென்ஷன் ஆனார் இடையில. ஆனாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு 4 நாள் பயிற்சி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு போகும்போது அவரும் அது ஒத்துழைத்தார். அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாக வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஒத்துழைச்சி அவர் இப்போ வேதாத்திரியத்தை பற்றி சொல்கிற மாதிரி அந்த கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷியை பற்றி அவர் அற்புதமாக சொல்லுவார். அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர் நடிகர் ஜீவானந்தம் தங்கவேல் அவரும் நானும் ஆலியாருக்கு இதுக்கு முன்னே போயிருக்கோம். என்ன அவரையும் கூப்பிட்டு போனார். அவர் மேலே எனக்கும் வேதாத்திரி ஐயா இருக்கும்போது பிரம்மணியான அவர் பயிற்சி எடுத்தவர். அது எனக்கு அவர் மேலே எனக்கு ஒரு பொறாமல் இருக்கும். இப்போ ஐயோ நான் சேலத்தில் இருந்திருக்கேன் அங்கே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ நல்ல விஷயத்தை எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நிறைய பேத்துக்கு சொல்லணும். சொன்னால் தான் புரியும். ஏன்னா எனக்கு அதிகமாக கெட்ட விஷயங்கள் தான் பரவுது. அப்போ நல்ல விஷயத்த சொல்லணும்னா நம்ம நிறையா தான் சொல்லணும், நல்லா சொல்லணும், ஓங்கி சொல்லணும், உறக்க சொல்லணும். அதில் பயப்படவே கூடாது. ஏன்னா உண்மை இருக்குது. அப்போ ஏன் நம்ம பயப்பட்டுக்கிட்டு அப்படிங்கும்போது இதற்கு வழிகாட்டிய CO முருகானந்த ஐயாவுக்கும் அப்புறம் கூட எல்லாம் நடித்த எங்கள் நண்பர் நிசாந்த் அவர்களுக்கு, பிரியா அவர்களுக்கு, சோபியா அவர்களுக்கு, இதில் நடித்து கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. கேமராமேன் கோகுல் சார் அவர் பாஞ்சாலிக்கு அவர் தான். நாங்கள் எல்லாம் வின்னர் அவர் வாங்க மேடைக்கு அவர் கோச்சு போட்டுக்கிட்டு நிற்கவே மாட்டார். அவர் தான் பாஞ்சாலி படத்தினுடைய கேமராமேன். அந்த படத்துலையும் என்கிட்ட 5 பைசா வாங்கிக்கல, இந்த படத்துலையும் வாங்கிக்கல. ஆனால் நாங்கள் ஒரு கொடுப்போம் சார். அது வேதாத்திரி கொடுப்போம். இல்லை பெரும் இல்லை, அவ்வளோ டெடிகேஷனாக உழைச்சாரு. அவருக்கானது கண்டிப்பாக அதிகமாக வரும். வேதாத்திரி மகரிஷி ஐயா அதற்கான வழியை நடத்துவார். கண்டிப்பாக கிடைக்கும். இதனுடைய இணை இயக்குனர் ராமு மாசே அவர் சார் கூட அசிஸ்டண்டாக இருந்தார். உதயகுமார் சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர் உதயகுமார் சார். அவருக்கு இந்த படத்தை முழுக்க என் கூட இருந்து வசனம் எழுதி கூட இருந்த அவருக்கு எங்களுடைய மூர்த்தி சார், அவர் பாக்கியராஜ் சார் அசிஸ்டண்ட்டு. அப்புறம் என் பத்திரிக்கை அவரும் நானும் சேர்ந்தான் திரைமொழி பத்திரிக்கைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். அவர் அப்புறம் என்னுடைய
அப்புறம் பொள்ளாச்சியில் வந்து இது டப்பிங் எடுத்தோம், அங்கே இருக்கிற ஆளுக்கு. அங்கே அற்புதமாக டப்பிங் பண்ணிகிட்டு இருக்காரு நண்பர். அவங்க வந்து நீல நிற சூரியன் அப்படின்னு இவங்க அக்கா தான் அதனுடைய ப்ரொடியூசர், டைரக்டர், நடிகர். நீல நிற சூரியன் அவர் பொள்ளாச்சியில் அருமையாக வச்சுருக்காரு ஸ்டுடியோ, நல்ல டெக்னீஷியன், அவருக்கு என்னுடைய நன்றி. இங்கே கஜா அப்படின்னு அவர் அருமா. லெனின் சார் வந்து அவருடைய சிசியம். இவர் 15 வருஷம் ஏவிஎம்மில் இருந்தவர். அதனால் இதுக்கு எல்லாம் சேர்ந்தவங்க போகிறோம். அந்த மகதீஷ் ஐயானுடைய லிங்க் இருக்கிறவங்க எல்லாமே அதில் இருந்தாங்க. அவருக்கு என்னுடைய நன்றி. அழைக்காமலே இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு செய்த சமுத்திரக்கண்ணி அண்ணனுக்கு, நான் அழைக்கல, அவங்க அழைச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. அவர் வந்து சிறப்பு செஞ்ச அவருக்கு என்னுடைய நன்றி. நிகழ்ச்சி அறிவிப்பாளர் அவங்க அருமையாக தொகுத்து வழங்கினாங்க, அவங்களுக்கு நன்றி. எழில் சார் வந்து எனக்கு என்னுடைய குருநாதர்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய குருநாதர் வந்து தமிழ்வாணன் சார். அவர் கூட கல்வனின் காதலி, மச்சக்காரன் போனேன். அவருடைய குருநாதர் அவர்கிட்ட நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணி முடியல. ஆனால் அவர் கூட இருந்து இவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவருடைய பேரன் நான் ஏறக்குறைய எப்பயுமே என்ன அன்பாக தட்டி கொடுப்பார், நல்லா பண்ணுறாரு பாரு. அவருடைய பேரனாக இருந்து அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு இவ்வளோ நேரம் இருந்தது ரொம்ப நன்றி சார். அப்புறம் கதிர் சார் வந்து சமீபமாக தான் பேரரசு சார் சொல்லி அவர் இப்போ பிரம்மணியானம் போகும்போது எனக்கு சொன்னார், அங்கே போகிறாரு, சிஓவை கனெக்ட் பண்ணி விடுங்கன்னாரு. அப்படி அந்த மூலிமா எனக்கு அறிமுக. 2 நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு போகும்போது மகரிஷி ஐயாவை பற்றி அவர் வீடியோ ஒரு ஆளாக இதாக இருக்குது. அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அவர் மெடிடேஷன் பண்ணி அற்புதமாக இருக்குது சார். உங்களுடைய அந்த அறையாகட்டும், உங்களுடைய மெடிடேஷன், அவர் பேசுனது எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அப்போ என்னடா வேதாத்திரித்து இவ்வளோ கரைச்சி குடிச்சிருக்காரு, அது உணர்ந்தால் தான் வரும். இவ்வளோ நேரம் அவர் இருந்தவருக்கு எவ்வளோ பெரிய அவரெல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஓவியருங்க, அப்படிலாம் நம்ம ஓவியம் வரைஞ்சால் தான் படம் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்டும் அப்படி வச்சுருப்பார் அவரெல்லாம் எங்களுடைய இன்ஸ்பிரேஷன். அவர் வேதாத்திரியத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் இருந்து பொறுமையாக இருந்ததுக்கு அவருக்குடைய என்னுடைய நன்றி. என்னை பொறாமையாக பார்க்குறேன்னு சொன்னேன். எங்களுடைய வேதாத்திரியத்தில் சீனியர், சினிமாவில் சீனியர். அவர் அது அன்பாக தான் சொன்னார், அப்படி ஒரு இது உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அவருக்கு உண்மையிலே நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள்ங்க ஐயா. உங்கள் வழியில் நாங்கள் நடக்கிறோங்க. நீங்கள் என்ன சொன்னாருன்னா, சினிமா துறை இருக்கிறவங்க, புகழ் பெற்றவர்கள் எல்லாம் வேதாத்திரிய பரப்புங்க. இப்போ இங்கே வந்தவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, மனப்பிரச்சனை, உலகத்திலே மனப்பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா ஒன்றும் இல்லை, வேதாத்தில் ஒரே வரி முடிஞ்சு போச்சு. அது கூட நடந்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதை அவர் வழி நடத்துகிறார், அதன் வழியில் நாங்கள் செல்கிறோம். எங்கள் இயக்குனர் சங்க தலைவர் அவர் வந்து இந்த இடத்துல துணைத் தலைவரும் இயக்குனர் சங்கத்திற்காக இது ஒரு முறை திரையிட்டு அந்த மக்களுக்கு இதை சொல்லலாம், நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இதற்கு வந்த நம்பிராஜுக்கு தான் இது சொன்னேன். அவர் இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் ரமேஷ் பிரபாகர், அண்ணன் ஏகம்பவனன் அவர்கள், உதவியாளர்கள் வந்து அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய நன்றி. இவ்வளோ நேரம் வந்திருந்த அன்பர்கள், உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர்கள், அன்பர்கள், ஆசிரியர்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு உங்கள் எல்லாருடைய கால்களை குனிந்து பாருங்கள். அங்கே என்னுடைய இதயம் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கும், அன்பு செய்து கொண்டிருக்கும். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இந்த இடத்துல நான் சமுத்திரக்கண்ணன் நான் சொன்ன மாதிரி வேதாத்திரி மகரிஷி ஐயாவை படிக்க அவர் வாழ்க்கையை நான் படமாக எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் ஆசைப்பட்டார். இது பொன்னியின் செல்வன் மாதிரி தான், அது யாருக்கிட்ட வந்து கிடைக்குதோ அது மகரிஷி ஐயா இது பண்ணிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறை கூடிய விரைவில் பெரிய படமாக எடுத்து உலகம் முழுக்க பரப்ப வேண்டும் என்பது என்னுடைய அவா. அதுக்கு அவருடைய ஆசை எனக்கு கிடைக்க வேண்டும். யாருக்கு கிடைக்குதோ அவங்க பண்ணட்டும், அது கூட நான் ஒத்துழைப்பேன். எனக்கு கிடைச்சாலும் நான் பண்ணுவேங்கிறத சொல்லி இந்த மன்றத்தில் நான் வந்து உங்ககிட்ட கோரிக்கையாக வைக்கிறேன். ஏன்னா யார் படமோ நம்ம இந்த சமூகத்தை காட்டுறோம். அடுத்த நூற்றாண்டுக்கு யாருன்னு தெரியாமல் போயிடும். நிறையா விஷயங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தான் நம்மளுடைய தமிழ் கல்ச்சர். அதெல்லாம் நம்ம பொக்கிஷமாக பாதுகாக்க தவறிவிட்டது. அப்போ மகரிஷி ஐயா வந்து அரசியலை பற்றியும் சொல்கிறாரு. அரசியல் வந்து எது மாதிரி அரசியல் வேணும், எது மாதிரி அன்பு வேணும், எது மாதிரி வாழ்க்கை வேணும், எல்லாமே சொல்லியிருக்காரு. அவர் சொல்லாத இதே இல்லை. ஆனால் ஒரு தமிழர், அதனால தான் உலகம் முழுக்க போய் சேராமல் இருக்கார். அவர் என்னமோ இவரே வேற ஒரு கண்டத்தில் நாட்டில் பிறந்திருந்தால் அற்புதமாக பேசப்பட்டிருப்பார். எங்க 3வது படிச்சுட்டு உலக சமாதானத்தை 3 முறை போய் ஐநாவில் பேசியிருக்கார். வெறும் 3வது படித்தவர். எப்படி கிடைச்சது? 3வது படித்தவர் 2ஆம் உலக போறப்ப ஐநா சபையில் போய் பேசியிருக்காரு 3 முறை. அப்போ எப்படி பெருமாள் இந்த உலகம் வந்து சமாதானமாக இருக்கும், அன்பாக இருக்கணும், போராடி வாழ்க்கை ஒரு மனிதன் வந்து கண்டுபிடிச்சி. அப்புறம் யோகாசனங்கள் இருக்குங்க, அது எல்லாத்துக்கும் இருக்குது. 50-60 யோகாசனம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே செய்ய முடியாது. ஆனால் மகரிஷி ஐயா 40 ஆண்டுகளாக நிறையா யோகாசனம் பண்ணி அது எளிமைப்படுத்தி கடைசியில் 8 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் நம்ம வந்து கற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை மூச்சு பயிற்சி, எளிய முறை எல்லாமே எளிய 10 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா சரியாக ரொட்டீனாக பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். அப்படி பண்ணால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்னு அற்புதமாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு.
அப்புறம் காயக்கல்ப பயிற்சி தாங்க மெயின். நம்ம வந்து காயக்கல்பம் குண்டு அதெல்லாம் நிறைய இடத்துக்கு போய் பார்த்தேன், எங்கேயும் கேட்கல. இவர் எளிய முறை சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த பயிற்சி எடுக்க நமக்கு 24 மணி நேரம் புத்துணர்ச்சி இதே மாதிரி இருக்கலாம். அதனால் தொடர்ந்து நம்ம பண்ணணும். 5 பைசா செலவு இல்லை. நம்ம கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு வேதாத்திரி மகரிஷி ஐயா. அது நம்ம எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அது அவருடைய படத்தை நம்ம முழுதாக எடுத்து இந்த சமூகத்திற்கு நாம் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதற்கான வழி எல்லா வகையிலும் அவர் ஏற்படுத்துவார் என்று நம்புகிறேன். இவ்வளவு நேரம் காத்திருந்த பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர்கள் தயவு செய்து இதை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்துங்க, வேதாத்திரியத்தை சேர்த்துங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கு, போய் பாருங்கன்னு சொல்லுங்க. அது போதும். வேற ஒன்றும் இது பண நோக்கத்தில் நாங்கள் எடுக்கவில்லை. எல்லா மக்களுக்கும் நல்லது சேர வேண்டும் என்ற ஒரே உயர்ந்த நோக்கத்தில் உலக சமுதாய சேவா சங்கம் சொல்லியதை நான் செய்வேன். அவ்வளவுதான். அந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றி. மிக்க நன்றி ஐயா. உலக சமுதாய சேவா சங்கம் ஏன் சினிமா துறையில் அடியெடுத்து வைத்திருக்கிறது என்பதற்கான காரணத்தையும் கூறி அனைவரையும் வரவேற்றதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நமக்கு வந்து இந்த துறை என்பது புதிதாக இருப்பதால் நீங்களும் செல்போன், அன்பர்கள் அனைவரும் இங்கே என்ன மேடையில் நடப்பதை செல்போன் கொண்டு படம் எடுத்தால் அரங்கத்தில் பல்வேறு கோணங்களில் பத்திரிகை அன்பர்கள் கேமராவை வைத்து மேடையில் நடப்பதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதனை புரிந்து கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட முறையில் செல்போன் மூலம் படம் எடுப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நிகழ்வின் இடையில் தயவு செய்து எழுந்து நின்று நீங்கள் ஏதாவது வெளியே செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கூட பின்னால் பல்வேறு கோணங்களில் கேமராக்கள் இருப்பதால் அதையும் புரிந்து நடந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து சேவையோடு சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டவர். சேவையோடு சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டவர். பொது நன்மைக்கென அஞ்சாது சன்மார்க்க நெறி தவறாது அன்பு கொண்டு நலம் விளைவிக்கும் தொண்டுள்ளம் கொண்டவர். அன்பு கொண்டு நலம் விளைவிக்கும் தொண்டுள்ளம் கொண்டவர். அன்பர் தேவையறிந்து தகுந்தது ஆற்றும் திறனுடையார். அன்பர் தகுதியறிந்து தேவையறிந்து தகுந்தது ஆற்றும் திறனுடையார். பேரறமாம் அருட்தொண்டினை நோக்கமாக கொண்டு முழு நேரமும் சமுதாய தொண்டாற்றி வருபவர். உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைத்து துறைகளும் தேர்ந்த கட்டமைப்புடன் இயங்குவதற்கு வேறாய் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி கொண்டிருப்பவர். சமுதாய சேவைக்காக 2013 பத்மஸ்ரீ விருது பெற்றவர். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அனைவரின் அன்பிற்குரியவர் பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்களை தலைமையுரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையருளை வேண்டி உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவன தந்தை ஆசான் அருட்தந்தை அவருடைய அருள் ஆசிகளை வேண்டி இந்த திரைப்பட வெளியீட்டு விழா நிகழ்ச்சியிலே ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ண மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நேர்லையும் பார்க்கல. அவர் நான் வந்துடணுங்க, ஏன்னா அவர் ரொம்ப நம்ம இதில் இயக்கத்தில் ஈடுபாடு உண்டு. எனக்கும் நீண்ட நாள் நண்பர். அவரை இங்கே வந்திருந்து பொறுமையோடு 1 மணி நேரம் அந்த சினிமாவையும் பார்த்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய அனைவரின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு எங்களது துணைத் தலைவர் நாகராஜன் ஐயா அவர்கள் வரவேற்புரை நல்கிறார்கள். இப்போ எனக்கு ஒரு சிந்தனை வருதுங்க. அடுத்த சினிமா எடுத்தால் நாகராஜனை வச்சு எடுக்கலாம். அவர் கொஞ்சம் கேமரா ஃபேஸ் இருக்குது, பேச்சு திறனும் இருக்குது. அதனால் இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே நம்ம சுப்பிரமணிய பாரதி இந்த கதை வசனம் இயக்குனர் அவங்களாம் நம்ம பயிற்சி எடுத்தவங்க. அதனால் உள்ளுணர்வோடு இதையெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அதோட மியூசிக் ஒரு சத்யா அவர்களும் உலக நல வாழ்த்திலிருந்து எல்லா பாட்டும் அவர் தான் பண்ணியிருக்காங்க. மிகச்சிறந்த நடிகர் அன்புமிகு பாக்கியராஜ் அவர்களும் அவர்கள் டீமும் இதில் மெனக்கிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. மேடைகளை வேற்றிருக்கின்ற எங்களுடைய தலைவர்கள், முக்கிய பிரதிநிதிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுவாமிஜி அவர்கள் மறைவிற்கு பிறகு சுமார் 300 மடங்குக்கு மேல் நம்முடைய சங்கம் வளர்ந்திருக்கிறது.
இதுவரை எங்களுடைய கணக்குப்படி சாமிஜி மறைவிற்கு பிறகு 49 லட்சம் பேருக்கு இந்த தியானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய சிஇஓ அல்லது விஎஸ்பி டைரக்டர் அன்புமிகு முருகானந்தம் அவருடைய தலைமையில் இதுவரை 350 கிராமங்களை தத்தெடுத்து லட்சக்கணக்கான ஏழை மக்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறோம். இது பெரிய சாதனை. அவருடைய முயற்சி பாராட்டத்தக்கது. மேலும் இந்த கிராமத்தில் கொண்டு போய் இந்த சினிமா போட்டால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னப்பா அவங்க ஐயா சொன்ன மாதிரி சினிமாவில் போனால் தான் நம்ம பரப்ப முடியும். ஆக முதற்கட்டமாக இதை எடுத்திருக்கிறோம். இந்த தமிழகம் எங்கும் கிராமங்களில் பட்டி தொட்டிகள் அனைத்திலும் இந்த சினிமா வெளியிடப்படும். அதற்கான திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறோம். மனிதனுக்குள்ள பிரச்சனையே மனத்தை உடையவன் மனிதன், மனம் எப்படியோ அப்படித்தான் அந்த மனிதனும் இருப்பான் என்று அருட்தந்தையவர் அடிக்கடி கூறுவார்கள். எண்ணம்படியே வாழ்வு என்று சொல்லுவார்கள். இப்போ நமக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே நபர் மீது அன்பு செலுத்துகிறோம், வெறுக்கிறோம், திட்டுகிறோம். காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். இதற்கு ஒரே பதில் பக்குவமடையாத மனம், பண்படையாத மனம், கோபங்கள், தாபங்கள், கர்வம் போன்ற கெட்ட குணங்களை உடைய மனம்தான் தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் இன்று மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இப்போ போட்டு காமிச்சாங்க. இப்போ ஈராக்லேயே எங்கெங்கே எல்லாம் யுத்தம், பணம் இருக்குது, யுத்த தளவாடங்கள் இருக்குது, எல்லாமே சண்டைக்கு போகிறாங்க. ஏன்னா அடுத்த நாட்டையும் நம்ம அபகரிச்சுக்கணும். இந்த அளவு போய்கிட்டு இருந்தால் எதிர்காலத்தினுடைய குழந்தைகளுடைய வாழ்வு ரொம்ப மோசமாகிடும். எல்லாமே கமர்ஷியலாக போயிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக நம்ம பயிற்சியில் பிரேக் ஈவனே வராததான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக எல்லா மண்டலங்களுக்கும் ஜீப் கொடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பொருளாதாரத்தில் நம்ம இம்ப்ரூவ் ஆகியிருக்கோம். 6 இயரில் இம்ப்ரூவ் ஆகிட்டோம். உலக சமுதாய சேவா சங்கத்தில் ஒரு 2 கோடி ரூபா ஓடி வாங்கி 1 கோடி கட்டுறது திருப்பி வாங்குறது. ஆனால் இத்தனை சிரமத்திலையும் 17 மண்டலத்துக்கு 17 ஜீப், 17 ஆஃபீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஒவ்வொரு மண்டலத்துக்கு 40, 50, 30 அறக்கட்டளைகள் பண்ணியிருக்கோம். இன்னும் அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு ஒவ்வொரு மன்றத்திலையும் போய் இந்த ஒரு விளம்பரம் கொடுத்து இந்த சினிமா போட சொல்கிறோம். இது எனக்கு என்னவோ மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கருதுகிறேன். மக்களுடைய மனம் பண்பட்டால் குடும்பத்தில் அமைதி, அன்பு ஏற்படும். ரொம்ப சிரமங்க. மனவளக்கலை என்பது மனதிலே உயர்ந்த பண்புகளை கொண்டு வருவது என்பது வாழ்நாள் பயிற்சி. இது 2 நாள்லாம் முடியாது. மறுபடி தலை தூக்கி கர்வமோ பொறாமையோ. இப்போ நம்ம அதிகமாக பேசுறது மற்றவங்களை பற்றி மோசமாக பேசுகிறத ரசிக்கிறோம். நாமளும் கூட சேர்ந்துக்கிறோம். அதை கேட்குறதுல பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவனுடைய வாழ்க்கை கூறுகிட்டு போகுது. இவன் வீட்டில் இந்த அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணும், இதெல்லாம் விட்டு அவியவியலுக்கு சண்டை, இவியவியலுக்கு சண்டை, இதே பேச்சு. நானும் கேட்டு பிடிச்சி போய்ட்டுருக்கேன். நான் அப்படியெல்லாம் பேசுனா பேசாத உட்காந்துருப்பேன். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நான் ரசிக்கிறேன். மனசில் வேதனை. அவன் வீட்டில் பிரச்சனை நடந்தால் இவன் பிரச்சனையை விட மோசமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இது டோட்டலாக மாறணும். நல்லது பேசுனா பரவாயில்ல, ஒருத்தர் கெட்டதாக பேசுகிறது எவ்வளோ பாவம் தெரியும். அவன் கெட்டனாவே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்ல நற்பண்புகளை அடைவதற்கு குழந்தைகளிலிருந்து பயிற்சி கொடுக்க வேண்டும். நாங்கள் தமிழக அரசிடம் கேட்டு இதுவரை சுமார் 10 லட்சம் பேருக்கு குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆண்டு கொடுக்க போகிறோம். ஏன்னா குழந்தைகளிலிருந்து இது யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ்னு அதுக்கு பேர். குழந்தைகளிலிருந்து ஒரு சிஸ்டமாக ஒரு எஜுகேஷனை கொடுத்தா பியூட்டிஃபுல்லாக குழந்தைகள் நல்லா இருக்காங்க. கேள்வி கேட்கறது, அவங்க நடந்துக்கிற விதமெல்லாம் அறிவிச்சிருந்த குழந்தைகளோடு பண்புள்ள குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கெல்லாம் இந்த மாதிரி எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும்.
இப்போ எனக்கே இவங்க வைஸ் பிரசிடென்ட் போத்தீஸ் நாகராஜன் சுந்தரராஜன் சென்னை சில் சாருவங்க இவங்கெல்லாம் இருக்கிறதுனால ஒரு தைரியமாக நம்ம பண்ணுறோம் ஒரு ப்ராஜெக்ட்னா. ஆக எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீண்ட நாள் கனவு சினிமா துறையில் போகணும்னு நான் கூட எல்லாம் நடிக்க போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நாள் யோசனை பண்ணுறது, நாகராஜுக்கு தான் கேமரா ஃபேஸ் இருக்குது, கவனம் அவரை போட்டுடலன்னு. கடைசியில் பார்த்தா அது எடுபடாது. இவர் நல்லா இல்லை அடிக்கிறார். இல்லை கிராம சேவை திட்டத்துக்கு படுகா கம்யூனிட்டியில் பண்ணுவாங்க. அவங்களது எல்லாம் அவங்களுடைய கல்ச்சர் சுற்றி நின்று ஆடுறதுங்க. நாங்கள் நின்றுட்டோம், ஆடுறாங்க, என்னையை ஆட சொல்கிறாங்க, எனக்கு கையும் தூக்க முடியல. இவர் அவையில விட ஜோராக ஆடுறாரு. அதனால் அது எல்லாத்துக்கும் வராது. ஆக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்ட. அமைச்சர் என்னை இது செய்தித்துறையில் இருக்கிறதுனால மாண்புமிகு அமைச்சர் கலந்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ்ஸில் எங்களுக்கு கவரேஜ் வரும். அவரும் இதில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். ஆடியாருக்கு வந்திருக்கார், நம்ம பயிற்சி எடுத்திருக்கார், ஈடுபாடு கொண்டவர். ஆக எல்லோருக்கும் அது இந்த தயாரித்த சுப்பிரமணிய பாரதி படமே கேட்காதே தான் ஆரம்பித்தார். அவருக்கு ஒன்று நாங்கள் படம் கொடுக்கல, முதல்ல இன்னும் கூட செட்டில் பண்ணல. அவராக எவ்வளவு பாக்கியராஜ் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் குறைச்சி பேசி அவங்களும் குறைச்சி வந்தாங்க. யார் பாகம் டூ? சரி. ஏன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி அவர் ஏற்கனவே சினிமா துறையில் மிக புகழ்பெற்றவர், நடிகர், டைரக்டர் எல்லாம். அவர் வந்து நடிக்கிறாருன்னா நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாமே சிறப்பாக இருக்குது. என்ன குழந்தைகளுக்கு லவ் டு இட் எல்லாம் இல்லை, இதில் பாட்டல் ஆட்டல் அங்கே குதிக்க இங்கே குதிக்க இல்லை. குழந்தைகளுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பெரியவங்களுக்கு பிடிக்கணும். உள்ள சமாச்சாரத்தை நான் பேசுகிறேன். அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சுப்பிரமணிய பாரதிக்கும் இங்கே இதை தயாரிக்கிறதுக்கு இரவு பகல ஒத்துழைச்சாங்க. அவருக்கு ஒரு 4-5 பேர் நடிகர்கள் அப்படித்தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த குறும்படத்துக்குன்னு அவருக்கு அவார்டு கிடைச்சிருக்குதுங்க இது எடுத்ததுக்கு. ஆமாம், அநேகமாக இதுக்கும் ஒரு அவார்டு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் நான். இதை சமுதாய நலனுக்காக எடுத்த படம், இது கமர்ஷியலாக யாரும் திங்க் பண்ணக்கூடாது. ஆக எல்லோருக்கும் என்னுடைய அன்பை தெரிவித்து இது ஒரு டேக் ஆஃப் ஸ்டேஜ் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது வரைக்கும் 50 லட்சம் பேருக்கு கொடுத்தோம்னா கூடிய வரையில் ஒரு 5-6 வருஷத்தில் 1 கோடிக்கு கொடுத்துடணும். கிராமத்துக்கு போயிட்டுருக்குறோம். கிராமத்து ஜனங்கள் நல்லா வரவேற்கிறாங்க. தியானம் பண்ணுறதோ உடற்பயிற்சி செய்கிறதோ அவருடைய பலனையோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அயராது எங்களுடைய சிஇஓ முருகானந்தம் அவர்கள் அதுக்கு டைரக்டர், அது பணம் கூட என்கிட்ட கேட்குறதில்ல, அவரே இதில் போய் கலெக்ட் பண்ணிக்கிறார் சிஎஸ்ஆர் ஃபண்டில். இது ரொம்ப மிக மிக முக்கியம். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை, மகிழ்ச்சியை, வணக்கங்களை குருவின் நினைவில் நின்று தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் கடைசியில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் இதில் படத்தில் நடிச்சிருக்கேன், நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, எல்லோரும் பேசிட்டோம் அப்படின்னேன். ஆனால் கடைசியில் 2வது என்னை கூப்பிட்டு விட்டாங்க. ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் வந்திருக்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மரியாதைக்குரிய தலைவர் பத்மஸ்ரீ மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவர் கீழே வந்து அவருடைய அழைப்பை ஏற்று வந்து இந்த விழாவை வந்து சிறப்பித்த மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கும், அப்புறம் துணைத் தலைவர்கள் இருக்காங்க, வரவேற்புரை நாகராஜா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் அரங்க அவர்கள் எல்லாமே இதில் கலந்துக்கிட்டவங்க, எங்களுடைய சினிமாவை சேர்ந்தவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம்.
தலைவர் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டார். என்னென்னா, சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது, மண்ணில் தான் இருக்குது அப்படின்னு. உண்மைதான். ஏன்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வாசல் ஒன்று தான், அது நம்ம வாய் தான். நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பொறுத்து தான் சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது. என்னென்னா, சாமியும் சரி சைத்தானும் சரி ரெண்டுமே இருக்குது மனுஷங்கிட்ட. அது தவிர்க்க முடியாமல் வந்து சேர்ந்துருச்சு. என்னன்னு தெரியல. இந்த பாம்பேயில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அந்த காம்பவுண்ட் ரோட்டு மேலே இருந்ததுனால வர்றவங்க போகிறவங்கெல்லாம் போகிறான், சிறுநீர் கழிச்சு அது ரொம்ப ஒரு மாதிரியாக அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்வங்க எல்லாம் பார்த்து, என்னடா இது எப்போ பாரு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே, இது எப்படா நிறுத்துறதுங்கும் போது திடீர்னு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நாள் ஒரு தாட் வந்து என்னென்னா, எங்கே பார்த்தாலும் அந்த ஊரில் விநாயகர் சதுர்த்தினா பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க, வேறு முஸ்லீம் பண்டிகைனாலும் பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க, இஸ்லாமிய இது ஜீசஸ்க்கு அதுக்கும் வந்து எல்லாம் கொண்டாடுறாங்க. ஸோ எல்லோரும் இவ்வளோ பக்தி பிரவசமாக இருக்கிறதுனால அந்த காம்பவுண்டில் போகிறான் விநாயகர் இது விட்டு, அப்புறம் வந்து இஸ்லாமிய இது வந்து அந்த இதை வந்து வரைஞ்சிரு, அப்புறம் கிறிஸ்துவர் இது தேவாலயம் வரைஞ்சிரு அப்படின்னா, என்ன எப்படி இருந்தால் இதை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக இதை பார்த்துன்னு எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்துடும், டக்குன்னு போய் இது பண்ண மாட்டான். அப்படின்னா ஒரே நாள் தான், அடுத்த நாள் மறுபடியும் பூரா ஈரம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னென்னா, அவன் சாமி விட்டு அடுத்த சாமி மேலே அடித்த தப்பு இல்லைன்ட்டு நேராக போய் அதில் பூந்துட்டான். ஸோ மனுஷனை சரி பண்ணுறதுங்கிறது கஷ்டம். புத்தர் தான் வந்து காடி துப்பினவனை வந்து பரவாயில்லன்னு சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி நபிகள் நாயகம் வந்து துரோகம் பண்ணவனை வந்து அன்போடு அரவணைச்சிக்கிட்டாரு. அதே மாதிரி ஜீசஸ் கண்ணத்தில் அரைஞ்சவனை வந்து மறுகண்ணத்துக்கு காமிச்சார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த 3 பேர்த்து தான் கும்பிட்றது தான் மெஜாரிட்டி இருக்காங்க. ஆனால் நாட்டில் கலவரமும் அவங்க அன்பை போதிச்சாங்கன்னு சொன்னோம்னா இங்கே அடிதடி வந்து குறையிறதே இல்லை, அது இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் சொன்ன சாமி சைத்தான் ரெண்டும் இருக்குது, சாமி கும்பிட்றவங்களும் இருக்கான், சைத்தான் உள்ளே இருக்குது அப்படின்ட்டு. இது என்னென்னா, இந்த மரியாதைக்குரிய ஆட்டுத்தந்தை மகரிஷி ஐயா அவர்கள் இந்த ஆலியார் திருக்கோயிலில் போய் அந்த மனவளக்கலை இந்த பயிற்சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதாவது 2 வாழ்க்கை தான் மனிதனுக்கு. ஒன்று வந்து தனக்காக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கை பிறருக்காக அர்ப்பணித்து அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது இந்த 2வது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தன்னிறைவு அடைஞ்சால் தான் எல்லோரும் போய் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் தனக்காக வாழ்றதா சிறப்பாக வாழ்ந்துக்கணுமே அப்படிங்கிறது இந்த மனவளக்கலை. நம்ம உடம்பு நம்ம மனம் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப எளிய முறையில் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மனவளக்கலை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அது சீராச்சினாலே நம்ம சீராயிட்டாலே நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம சீர்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இது எனக்கு நான் வந்து நடிக்கணும்னு சொல்லி டைரக்டர் சுப்பிரமணிய பாரதி வந்து கேட்கும்போது, இதை முதல்ல என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செய்கிறேங்க, ஒன்றும் தெரியாமல் அங்கே வந்து நடி அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க. அப்புறம் தாம்பரத்துலேருந்து இந்த இதை சேர்ந்தவங்க வந்து எனக்கும் பூர்ணிமாவுக்கும் வந்து ஒரு வாரம் பயிற்சி கொடுத்தாங்க. அது பத்தாது, இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஸோ மினிஸ்டர் சாமிநாதன் சார் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன இருக்குதுன்னு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்கிற மாதிரி எங்களுக்கு இல்லாத ஒன்றும் இல்லைங்கிறது அதுக்கப்புறம் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்தளவுக்கு அதில் ஒன்று செய்யும்போது அப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புங்கன்னா அப்படி திரும்பினோட நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன உடம்புல வந்து சின்னது தான் செய்ய அப்படின்னு சொன்னால் கூட நம்ம உடம்பு அதுக்கு கட்டுப்படலை. அந்த மாதிரியெல்லாம் உபாதியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நடிக்க போனோம். அப்புறம் நான் போனேன், சரி ஜீவாலாம் நம்ம கூட நடிக்கத்தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் பார்த்தா அவர் ஜீவா ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே மெம்பரு. அவர் சினிமாவில் வந்து இந்தளவு சினிமாவில் நடிக்கிற ஆள் வந்து இதெல்லாம் வந்து மனவளக்கலை வந்து பிரமாமா வந்து இதை கற்றுக்கிட்டு இதை 4 பேர்த்துக்கு உபயோகப்படுற முறையில் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. இந்த மனவளக்கலை நான் சொன்ன மாதிரி நம்ம சீராயிட்டோம்னாலே நம்ம உடம்பு சீராக இருந்தது, மனசு சீராக இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிறத சீராக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான். இங்கிருந்து
நாங்கள் நடிக்க போனப்போ அங்கே வந்திருந்தவங்க நிறைய பேர் வந்து எந்த அளவுக்கு எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு அக்கறையோடு, அதாவது அவங்க சினிமாக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கெல்லாம் உண்மையான அன்போடு இது இவங்க நல்லா தெரிஞ்சு நல்லா கற்றுக்கிட்டு இவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு உள்ளன்போடு வந்து எங்களை கவனிச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தலைவர் அவர்கள் வந்து நாகராஜ் சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார், நடிக்கணும் நீங்கள் அப்படின்னு. இதில் தலைவரே நடிச்சுட்டாருங்கிறது தான் பெரிய சமாச்சாரம். எனக்கு வந்து பரிசு கொடுத்து பேசுகிற மாதிரி தலைவர் வந்து பேசியிருந்தார். அதனால் இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு சந்தோஷம்னா, இவங்க சினிமா எடுக்க போய் ஆனந்த வாழ்க்கையில் எல்லோரும் இவங்கெல்லாம் நடிக்கிற ஆகிட்டாங்க போது பாருங்கள், நம்ம இனத்தோடு சேர்ந்துட்டாங்க. ஏன்னா சினிமாக்காரங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க இல்லையோ, எங்ககிட்ட யாரெல்லாம் இருக்காங்க எங்களை போய் சாதாரணமாக சினிமாக்காரங்கன்னு சொல்லாதீங்க இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய மகரிஷி ஐயா அவர்களுடைய அன்பர்கள் எல்லாமே அவருடைய சேவா சங்கத்தை சேர்ந்தவங்களே சினிமாவில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அது ஒரு எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரமாக எடுத்துக்கிறோம். அதனால் இந்த படமாக வந்து இது எடுத்திருந்தா கூட இதனுடைய பயன் அவர் வந்து எல்லா இடத்துக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உள்நோக்கமாக இருந்தது. அந்த உள்நோக்கம் நான் கிளைமேக்ஸில் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த படம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தன்னால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு தத்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்க, கிராமத்தை தத்தெடுக்கிறாங்களே இல்லையோ, தன்னை சுற்றி இருக்கவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர்த்துக்காவது அவங்களால உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த மனசுக்குள்ளே அது வந்துடும். அது ஒருத்தர் பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கவங்கள ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டாலே அதே ஒரு பெரிய சமாச்சாரம். ஏன்னா பிரார்த்தனை கூட நம்ம சொல்கிறது என்னென்னா, நமக்காக பிரார்த்திக்கிறத விட நம்ம அடுத்தவங்களுக்காக பிரார்த்திக்கணும்னா நம்மளை பிரார்த்திக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மனவளக்கலை வந்து இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கும்போது என்னென்னா எல்லாருமே ஒரு சீரான ஒரு மனநிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே உண்மையாகவே அந்த ஃபீலிங் வரும். அதே மாதிரி 4 பேர்த்துக்கு உபயோகமாக நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் பாக்கிய ஆரம்பிக்கும்போது நான் கேப்ஷனாகவே அதுதான் எழுதியிருந்தேன். ஸோ இந்த மனவளக்கலை பயின்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை அவங்க அர்ப்பணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் நடித்தது எனக்கு வந்து ஒரு பெருமையான சமாச்சாரமாக இருக்குது. 2வது இவ்வளோ உபயோகமான ஒரு சமாச்சாரம் இது வந்து நீ எல்லா அவர் சொன்ன மாதிரி உலகம் பூரா இருக்கிற தமிழர்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்றது. தமிழர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் எல்லோரும் இதை பார்த்தாங்கன்னா மொழி மாற்றம் செய்யும்போது இதனுடைய பயன் என்ன அப்படிங்கும்போது எல்லா லாங்குவேஜ் இப்போவே நம்ம பார்க்குறோம். யோகா கற்றுக்கிறதுக்கு அங்கே இங்கே நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆழியார் திருக்கோயிலில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மனவளக்கலை அப்படிங்கிறது அருட்தந்தை மகரிஷி அவர்கள் அது வந்து எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணி கொடுத்தது. உலகம் பூரா போய் சென்று எல்லோரும் பயனடையும் அப்படி சொல்லி கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்த வாழ்க்கை என்கிற வகையிலான தலைப்பில் ஒரு திரைப்படமாக வணிக ரீதியில் இல்லாமல் சமூகத்திற்காக ஒரு அற்புதமான ஒரு படத்தை இன்றைக்கு உருவாக்கி இந்த திரையிடல் விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றியிருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு மரியாதைக்குரிய KR நாகராஜன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இங்கு சிறப்பானது ஒரு கருத்தை எடுத்து வைத்து உரையை நிறைவு செய்திருக்கிற பத்மஸ்ரீ அருள்நிதி மரியாதைக்குரிய ஐயா SKM மயிலானந்தம் அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்ற அன்புக்கினிய சகோதரர் திரு சுப்பிரமணியம் பாரதி அவர்களே, மற்றும் முழுமையாக இந்த திரைப்படத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக நடித்து இன்றைக்கு இந்த திரைப்படத்திற்கு ஒரு மெருகூட்டி இருக்கின்ற மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா பாக்கியராஜ் அவர்களே,
இயக்குநரில் ஒரு மூத்தவராக விளங்கி கொண்டிருக்கின்ற ஐயா எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மற்றும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாய்க்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு ஒரு சமூகத்திற்காக, சமூகத்தின் நலனுக்காக இன்றைக்கு இந்த திரைப்படத்தை உருவாக்கி இங்கே இதை அற்புதமாக படைப்பாக உருவாக்கியிருக்கின்ற அத்தனை பேருக்கும், இதில் நடித்திருக்கின்ற, இசையமைத்திருக்கின்ற, இதில் ஒளிப்பதிவு செய்திருக்கிற வரை அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் உரித்தாய்க்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ஒரு நல்ல முயற்சி. ஏன்னு சொன்னால், இது எதிர்காலத்தில் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் மனிதனும் நலமோடு வாழ வேண்டும் என்கிற வகையில் இது முழுக்க முழுக்க அந்த நோக்கத்திலே உருவாக்கப்பட்ட ஒன்று. இதில் ஏறத்தாழ 11 பேர் நடித்தது என்கிற வகையில் ஒரு முக்கிய பங்குகளை ஆற்றியிருக்கக்கூடிய சொல்ல, சிறுவனிலிருந்து பெரியவர் வரை நிறைய உள்ள இயக்குனர் திரு பாக்கியராஜ் அவர்களும் இங்கே அதில் நடித்து முழுமையாக நமக்கு நல்லதொரு கருத்தை தந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அறிவு திருக்கோயிலை மையமாக வைத்து இங்கே ஐயா எஸ்கேஎம் மயிலானந்தம் அவர்கள் அந்த அறிவு திருக்கோயிலுக்கு நான் வந்ததை பற்றி குறிப்பிட்டார்கள். கடந்த முறை நான் 2006லிருந்து 10ஆம் ஆண்டு வரை அமைச்சராக இருந்த பொழுது, அன்றைக்கு நம்முடைய இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்பு அண்ணன், நம்முடைய மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அந்த பகுதிக்கு வந்திருந்தார். அவருடைய துறையின் சார்பில் அணைகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்கு வந்திருந்த நேரத்தில் நம்முடைய பகுதி என்கிற வகையில் நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரோடு அந்த ஆய்வில் கலந்து கொள்ளலாம் என்று ஆர்வத்தில் போன நேரத்தில் இரவு தங்கியிருந்தோம் அங்கே அறிவுத்திருக்கோயில். அதான் முதல்ல நான் அறிவுத்திருக்கோயிலுக்கு சென்ற ஒரு முதல் நிகழ்வு, வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு. அப்பொழுது நம்முடைய ஐயா மரியாதைக்குரிய வேதந்தரி மகரிஷி ஐயா அவர்கள் முக்தி அடைந்த சூழ்நிலை. காலையில் நாங்களெல்லாம் தங்கியிருக்கிற நேரத்தில் அவர் நம்முடைய ஐயா எஸ்கேஎம் அவர்கள் வந்தார். வந்து ஒவ்வொரு அறைக்கும் ஆளுகளை அனுப்பி, ஐயா வேதந்தரி மகரிஷி ஐயாவுடைய நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அழைப்பார். நாங்களும் சுமார் காலை 7 மணி அளவில் சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு ஒரு சிறு பயிற்சி என்கிற வகையில் அன்றைக்கு அந்த யோகா பயிற்சியில் ஒன்றை சொன்னார்கள். நாங்களும் அதே இடத்துல அந்த பயிற்சியை செய்தோம். எழுந்து வந்த நேரத்தில் என் இடத்துல அருகில் வந்து, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதாக தெரிகிறது, உடனடியாக பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே அந்த 11 பேரத்தில் என்னுடைய 12 பேராக நானும் அதில் இந்த திரைப்படத்தில் ஒட்டி வருகிறேன். உண்மையான சம்பவம் இது, சித்தரிக்கப்பட்ட சித்திரம், அதே நேரத்தில் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருந்தாலும் உண்மையான ஒரு சம்பவமாக நடைபெற்றது. அதற்கு பிறகு அடுத்த ஒரு 10 நாட்கள், ஏன்னு சொன்னால் பணியின் காரணமாக நாம் அன்றைக்கு அதிக தூரம் பயணம் செய்வதற்காக, குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் இருந்த நேரத்தில் சாலைகளை பார்ப்பதற்காக, ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு மாவட்டமாக விரைந்து சென்ற நேரத்தில் அது உடல் சோர்வு என்று தான் நான் கருதி கொண்டிருந்தேன். அதற்கு பிறகுதான் தெரிந்தது என்னை நீரிழிவு நோயாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் அதே சென்னையில் அடுத்து ஒரு 2-3 நாட்களில் வந்து பரிசோதித்த போது உச்சபட்சமாக இருந்தது. எனவே உடனடியாக அதற்குரிய சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நான் இதுவரை ஒளிபெருக்கிலே அதை சொல்ல சூழ்நிலை வரலை. ஐயா அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அதுக்காகத்தான் இந்த நிகழ்வுகளை சொல்ல என்பதற்காக அறிவுத்திருக்கோயில் எனக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சொன்னால் அதை கவனிக்கவில்லை என்று சொன்னால் அது வேறு விதமாக கூட மாறி இருக்கலாம் சூழ்நிலை, என்னுடைய உடல் சூழ்நிலை. எனவே அது ஒரு அங்கமாக உண்மையாக இன்றைக்கு அந்த வாழ்க்கையில் உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்தியது என்று நான் சொல்ல முடியும். எனவே அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இங்கே கூட நம்முடைய ஐயா ராமராஜ் கேட்டனுடைய உரிமையாளர் திரு நாகராஜ் ஐயா அவர்கள் இங்கே சொன்னார்கள், இன்றைக்கு பார்ட் 2வை மீண்டும் தயாரிப்பதற்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல் ஐயா எஸ்கேஎம் அவர்கள் சொன்னார்கள், இடத்துல ஃபேஸ் வேல்யூம் இருக்கிறது, அதே போல் அடிக்கடி விளம்பரத்தில் வந்திருக்கிறார்கள் சொன்னார்கள். வைட்டமினும் இருக்கிறது, தனியாகவே தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுபோன்ற சமூகத்திற்காக பங்களிப்பில் அதை நாம் செலுத்துவதில் ஒன்றும் தவறில்லை. அதை செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பொது பணியில் ஈடுபடக்கூடியவர் தான். அந்த வகையிலும் இன்றைக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய என்று சொன்னால் நம்முடைய திரைப்படம் மூலமாக செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் நாடகம் போன்ற வகையில் தான் அன்றைய அந்த காலகட்டத்தில் செய்திகளை கொண்டு சென்றார் கிராமத்தில் மக்களுக்கு எளிய முறையில். அதே வழியிலே தான் முத்தமிழ் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு திரைப்படங்களுக்கெல்லாம் வசனங்களை எழுதி தந்தவர். அதே போல் அவரும் நடித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் செய்தி வேகமாக மக்களுக்கு போய் சேர்ந்தது. அதே போல் அதற்கு பிறகு மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் போன்றவர்களும் திரைப்படங்கள் மூலமாகத்தான் மக்களிடத்தில் சென்றார்கள். அப்படி கருத்துக்கள் எளிதாக மக்களிடத்தில் போனோம். எனவே அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு திரைப்படத்துறையை பொறுத்தளவு இன்றைக்கு பல்வேறு விதத்தில் ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். அதே வழியில் தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார்கள். இதே சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான். எனவே நீங்கள் ஒன்றும் இதை பற்றி அச்சப்பட வேண்டியதில்லை. முடிந்த அளவு அரசு இதில் பங்கு பெற்று எந்த அளவுக்கு இந்த செய்தியை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த எதிர்கால சமுதாயத்திற்காக இதை நல்வழிப்படுத்துவதற்காக அந்த வகையில் நிச்சயமாக அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர்களின் கவனத்திற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கும் எடுத்து சென்று அரசு மூலமாக உயர் அதிகாரிகளோடு கலந்து பேசி அவருடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நிச்சயமாக உதவி செய்வதற்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்வுகளை கலந்து உங்களை எல்லாம் சந்தித்தில் மகிழ்ச்சி அடைந்து அதே நேரத்தில் இந்த சிறப்பான இந்த படம் பட்டி தொட்டியில் தமிழகம் முழுவதும் என்று சொன்னார்கள் ஐயா அவர்கள். தமிழகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வாழ்கிற இடமெல்லாம் இது செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, மற்ற மாநிலத்தினுடைய மொழிகள் தாய்மொழிகளில் இதை அங்கே மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நிச்சயமாக ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். அதையும் கடல் கடந்து வெளிநாடுகளுக்கும் இது செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப அழகான ஒரு தருணம். இதே மேடையில் நிறைய விழாக்கள் நடந்திருக்கு, நானும் கலந்துட்டு இருந்திருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன். இந்த மாதிரி படைப்புக்குள்ளே இருக்கிறது அதுக்கு ஒரு அருள் இருக்கணும். அது இதில் நடித்த எல்லாருக்குமே இருக்குது, வேலை பார்த்த எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் அது கிடச்சிருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடிட்டர் லெனின் சார், ஏன்னா ஐயாவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு பிணைப்பு உண்டு. நான் எங்கேயாவது தடுமாறும் போதெல்லாம் ஐயா வந்துடுவார். இப்போ கூட ஒரு 10 நாள் முன்னாடி மேட்டுப்பாளையத்தில் படப்பிடிப்பில் இருந்தேன். எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில, திடீர்னு வந்தாங்க. என்ன நல்லா இருக்கீங்களா, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி என்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, எங்கேருந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னு. இல்லை வந்தேன் அதான் அவனை பார்த்துட்டான்ல, நல்லா பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் பொள்ளாச்சியில் இருக்கேன், ஆழியாரில் இருக்கேன், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோடனே எனக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சாங்க. மகரிஷி ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு படமாக பண்ணணும் அப்படின்னாங்க. ரொம்ப வியப்பாக இருந்தது. ஐயா பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி முதல்ல நான் படிக்கணும் அப்படின்னா எனக்கு நிறைய புத்தகங்கள் தரப்பட்டது. கூடுவஞ்சேரியில் ஆரம்பித்து அங்கே போய் ஆழியாரில் போய் அந்த அறிவு திருக்கோயில் உருவான விதம் வரைக்கும் முழுசும் படிச்சுட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சரி எடுப்போம், அதற்கான வேலைகளில் இறங்குவோம், அதை பற்றி கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் வேலைகள் வேறு விஷயங்கள்லாம் நடந்து அதை முன்னெடுக்க முடியாமல் போயிடுச்சு. அநேகமாக பாரதி தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுலேயும் அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப வியப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதற்கு பிறகு வேறு பயணங்கள். திடீர்னு ஒரு நாள் இப்போ எழில் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தது. நான் எப்போவுமே ஒரு 5-6 வேலை பார்ப்பேன் ஒரே டைமில். இங்கே ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன், அடுத்து வேறு ஒரு வேலையை பார்ப்பேன். அப்படி எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் சரியாக நடக்கும். ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி இதே 5-6 வேலை தான் பார்க்குறேன், ஆனால் தப்பாக பார்க்குறேன். ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போது திரும்ப ஐயா லெனின் அவர்கள் வந்தார்கள். என்ன அப்படின்னாங்க. இல்லை ஒரே குழப்பமாக இருக்குது, நான் இப்படியெல்லாம் குழம்ப மாட்டேன், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பேன், ஒரு நாளைக்கு ஒரு 18 மணி நேரம் வேலை பார்ப்பேன், ஆனால் அசரவே மாட்டேன், ஆனால் என்னன்னு தெரியல, இப்போ நிறையா குழப்பங்களாக இருக்குது அப்படின்னா. சரி ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு எங்கள் அண்ணா ராஜசேகர் அண்ணாவை அறிமுகப்படுத்தினார். ஐயா பாலாஜாவை, அம்மா ஜெயந்தி அம்மா, சகோதரி விஜி, இவங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு 7 நாள் கிளாஸ் நான் மனவளக்கலை கற்றுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என் கூட 7 நாள் அவரும் இருந்தார், லெனின் சார் இருந்தார். இப்படி பண்ணு, இது பண்ணு சொல்லி எனக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து
அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து அடுத்தடுத்த தளங்களுக்கு பறக்க ஆரம்பித்தோம். இப்போது ஒரு 3 நாள் முன்னாடி தான் அந்த இன்விடேஷன் வந்தது. நான் எங்கேயோ இருந்தேன், ஆனால் என்னமோ தெரில, வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன், அவ்வளோதான். அது நடந்துருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றாங்க. நம்ம கொண்டு போய் எல்லாம் சேர்க்க வேண்டாம், தானாக நடக்கும். அது எல்லாத்தையும் இழுத்துக்கும். அதற்கு தகுதியானவர்கள் தானாக வந்து சேர்ந்துருவாங்க. அது அப்படி தான் நடக்கும். அவ்வளோ பெரிய சக்தி அது. அதை நம்மளாலாம் தூக்கிட்டுலாம் போய் சேர்த்துட முடியாது. அதுவாக நடக்கும். தனக்கு யார் தேவையோ அதுவாக இழுத்துக்கும். அது ஒரு மிகப்பெரிய காந்தம். அப்படி தான் நான் பார்க்குறேன். நாளைக்கு நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கும் அடுத்த தலைமுறைக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வெல்வோம். ஏன்னா என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், நீ நல்லதே செய்ய வேணாம், நல்லது செய்யணும்னு நினை போதும் அப்படிம்பார். அதுவே நம்மளை ரொம்ப சரியாக்கும்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பெரிய தளத்தில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இவ்வளவு நல்ல பேர், நல்லவங்கெல்லாம் சேர்ந்துருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கி பயணிக்கும். இன்னும் பல லட்சம் இல்லை, கோடிக்கணக்கான பேர், தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதும். ஏன்னா இப்போ பல பேருக்கு நிறைய குழப்பம். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் குத்துது, நடந்து போகிற மாடு எதிரில் வரணும் முட்டுது, நாய் வெட்டி கடிக்குது. ஆமாம், கடல் வந்துட்டுருக்கு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த பீச் ரிசார்ட் இப்போ இல்லை, என்னென்னா உள்ளே போயிடுச்சுன்றாங்க. இன்னொரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் கழித்து சென்னையில் பாதி இருக்காதுன்றாங்க. மனிதனே வந்து நிறைய காசு வச்சுருக்கான், ஆனால் அவனுக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. பரிதாபமாக இருக்காங்க. காசு பணம் இது யாரையுமே காப்பாற்றாது. இந்த மாதிரி ஒரு சக்தி தான் காப்பாற்றும். இறுக்கி பிடிச்சிக்கணும். வெல்வோம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.